ஹலோ, நான் தான் அவங்க பக்கத்து வீட்டு பட்டதாரி. ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் விலாக். ஸ்பிங்ஸி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நிறைய டே டு டே லைஃப் லெசன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்ப நாளாக நான் பண்ணலை, ஏன்னா ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பேக் டு யூடியூப் என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப நம்ம ஏன் விலாக் ட்ரை பண்ணக்கூடாது, கிளிக் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறது தான் இது. ஸோ இன்னைக்கு விலாக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கோட் படத்தை பார்த்துட்டு ஒன் டே விலாக் நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை ட்ரை பண்ணிட்டு வர்றது தான். இப்போ எப்படி நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, என் கையில இருக்க ஒரு போனு, அதை பிடிக்க ஸ்டாண்டு கூட இல்லை. அண்ட் ஆல்சோ இது எப்படி போகும்னு நமக்கு தெரியல, பார்க்கலாம். கோட் படத்துல இளைய தளபதி ரொம்ப நல்லா இருக்காரு. ஸோ அவரை மாதிரி ஒரு கெட்டப் மட்டும் சேஞ்ச் பண்றோம்ல, என்ன சொல்றீங்க? கெட்டப் சேஞ்ச். ஓகே, ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் எல்லாருக்கும் அந்த டிஏஜிங்க கழுவி ஊற்றினாலும் நமக்கு அந்த பியர்ட் ஸ்டைல் ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. காலேஜ்லேருந்தே நமக்கு அந்த பியர்ட்னா ஒரு இது. ஸோ அதனால கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் கீழே இறங்கி போய் ஷேர் ஆட்டோ பிடிச்சி மாலுக்கு தான் போகிறோம். தியேட்டரில் டிக்கெட் கிடைக்கல. அண்ட் மாலில் டிக்கெட் உங்களுக்கு சீக்கிரமும் கிடைக்கணும்னா ஒரு சீக்ரெட் இருக்கு. இதை நான் இப்போதான் கண்டுபிடிச்சேன். டிக்கெட் கவுண்டர்ல 3 days முன்னாடியே போயிட்டு இந்த மாதிரி இந்த படத்துக்கு எனக்கு பல்க் புக்கிங் போனதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டிக்கெட் 600, பட் ஸ்நாக்ஸோட அரௌண்ட் ஒரு 20-30 மாதிரி நீங்க புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு முன்னாடியே அவங்க புக் பண்ணி, அதாவது ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ ரிலீஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐநாக்ஸ்ல 3 days முன்னாடியே போய் அங்க இருக்கவங்க கிட்ட பேசி வாங்கிக்கோங்க. ஸோ மாலுக்கு போலாமா? பை. ஃப்ராக்ரன்ஸ் செக், ஷூ செக், ஷர்ட் செக், பேண்ட் செக், எல்லாம் செக், வாட்ச் செக், பேண்ட் செக், ரொம்ப பேண்ட். அடிப்போம். ஓகே, இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னா, கீழே போய் ஷேர் ஆட்டோ பிடிக்க போகிறேன். இப்போ நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னா, கீழே போய் ஷேர் ஆட்டோ பிடிக்க போகிறேன். ஓகே, கீழே போயிட்டு எல்லாம் எடுத்தாச்சு. கீழே போய் ஷேர் ஆட்டோ பிடிச்சி மாலுக்கு போக போகிறேன். ஸோ மாலில் சந்திக்கலாம். பை. அதாவது பாய்ஸ், நம்ம மெரினா மாலுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பிரச்சனைனா, மணி 1 தான் ஆகுது, தெரியுதா? 1 தான் ஆக போகுது. அதாவது இந்த ஸ்கூல்லலாம் மேக்ஸ், சயின்ஸு அதெல்லாம் வச்சுட்டு கடைசி அதை ஃபர்ஸ்ட் பீரியட் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே பசங்க லேட்டாக தான் வருவானுங்க. இதே பிடி பீரியட் ஃபர்ஸ்ட் வச்சு பாருங்க, சீக்கிரமாக வந்துடுவோம். அதே மாதிரி தான் எப்பவும் 10 நிமிஷம் லேட்டாக வரவேன். விஜய் போடனே 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். சரி, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. போய் ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். அவதார் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி மெரினா மால்ல ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு வாட்டி சுத்தி எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு ஒரு vlog மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஹலோ. ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்கு உள்ள வந்தோடனே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பிளான்ஸ், அந்த இது அந்த மாதிரி. இப்போ கூட என்கிட்ட வந்து ஒரு அவதார் இன்டராக்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அவங்க எதுவும் பேசலாம் இல்லை. ஸோ அவங்க மொழியில ஏதாவது தெரியுதான்னு நம்ம அவங்க கிட்ட நம்ம அப்புறமா கேட்டு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி மேஜிக்கலா இருக்கு. ஸோ எல்லாமே, ஸோ அந்த லைட்டிங்ஸ், அந்த இது ஃபுல்லாவே ரொம்ப மேஜிக்கலா இருக்கு. ஸோ யா, உள்ள போய் நம்ம இன்னும் ஃபர்தரா பார்க்கலாம். ஓ மை காட், வாட் அ பியூட்டி. ஸோ அந்த வைப்ரன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது இன்னும் இதுதான் அந்த டிராகன்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ சின்ன பசங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவதார் கிட்ட அவங்க லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்போமா? ஹலோ, என்ன அடிக்க வர்றாரு? உங்களுக்கு எங்க லாங்குவேஜ் தெரியுமா? என்ன அடிக்காது தெரியும். ஓ, தெரியுமா? தமிழ் அவதார். ஓகே, தமிழ் அவதார். ஹாய் சொல்லுங்க. ஹாய். உங்க பேர் என்ன அவதார்? அவதார் 1. விக்கி. விக்கி அவதார், அவதார் 1 ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க.
நீங்க வந்தீங்கன்னா அவங்க 2 பேரையுமே பார்க்கலாம். ஹாய் பாய். சின்ன பசங்க கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதிரி வைப்ரண்டா எல்லாரையும் பயமுறுத்திட்டு பின்னாடில இருந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ வேற என்னென்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உள்ளே ஏர் கூலர் மாதிரி வச்சு ஒரு மாதிரி கோல்டா இந்த என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மை எல்லாம் வச்சு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சின்ன பசங்கலாம் வந்தா செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. பசங்களாம் வந்தீங்கன்னா நீங்க கூட ஃபன் பண்ணலாம். ஆனா 200 ரூபாய் கொடுத்து உள்ளோம்னா அதுக்கு ஒருத்தான்னு எனக்கு தெரியல. அப்பப்ப அங்க 2 அவதார்ஸ் நிக்கிறாங்க, அவதார் குட்டீஸ். அவங்க உங்களை பயமுறுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்க இருக்கு. மற்றபடி இதுல நீங்க உள்ள வந்து வேற எதுவும் பண்ற மாதிரி இல்ல. போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போனா. ஏன் போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா லைவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நானே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெருசா ஒன்றும் இல்லை. 200க்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து சுத்திட்டு வந்து இந்த என்ட்ரன்ஸ் வெளியில போயிருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உள்ள நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். யாரும் இங்க வந்து நீங்க இவ்வளவு நேரம் இருக்கணும் இவ்வளவு நேரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு சும்மா பசங்களை கூப்பிட்டு பயமுறுத்திட்டு அவங்களும் பயமுறுத்துறாங்க. நல்லா பக்கத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சில 2 டிராகன் மாதிரி ஃபிகர்ஸ் வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே தெர்மாக்கோல்ல பண்ணிருக்காங்க. லைட்டிங் வைப்ரண்டா இருக்கு. ஸோ வீக்கெண்ட் கெட்டவேக்கு சும்மா கூட வந்துட்டு நீங்க போகலாம். ஓகே பாய்ஸ், ஸ்நாக்ஸ் நம்பர் 1 கோல்ட் காஃபி. இது ஸ்பார் இருக்கு தெரியுமா? ஸ்பார்லேயே வந்துட்டு ஸ்பார் பக்கத்தில் ஒரு கிச்சன் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்பார் கிச்சன் சொல்லிட்டு அங்கே ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். அங்கே ஒரு கோல்ட் காஃபி ஒன்று வச்சுருக்காங்க. எனக்கு எப்பயுமே அது ரொம்ப பிடிக்கும். 65 ரூபாய். பட் அந்த ஒரு காஃபி டேஸ்ட் இல்லை, நல்லாயிருக்கும். ஐ திங்க் லெவிஸ்டா பவுடர் தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டன்ட் பவுடரு. ஆனால் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், வருத்தப்பட மாட்டீங்க. நல்லாயிருக்கும். இதுதான் குவான்டிட்டி 65 ருபீஸு. அது ரூபா ஒருத்தானு எனக்கு தெரியல. பட் குடிக்கும் போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் இங்கே வந்துட்டேன். நடுவில் வேறு எதுவும் நான் எடுக்கல. ஸ்நாக் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடித்தேன். அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்டோம். பட் நான் எடுக்கல. உண்மையை சொல்லட்டுமா, விளாக் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. 4 பேர் இருக்கும்போது அந்த கேமரா வச்சு நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஷையாக இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி ஃபியர்டாக இருக்குது. அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவை பற்றி திங்க் பண்ணுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எப்படி பாரு வெறும் லாகை பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு அப்படியே காசு சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறோம். பட் அதுவுமே வந்து இட்ஸ் டஃப் ஜாப் டு டூ. எல்லாரையும் ட்ராக் பண்ண முடியாது. அது இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறது இட் ரெக்வயர்ஸ் மோர் எஃபர்ட்னு கூட சொல்லலாம். கோ டு வாஸ் எப்படி சொல்கிறது, 2 வியூ இருக்குது. ஃபேன் வியூ, விஜய் ஃபேன் வியூ அண்ட் தென் நியூட்ரல் வியூ. ஸோ 2 பற்றியும் நம்ம பேசலாம். ஸோ விஜய் ஃபேன் வியூ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஐ எம் பிக் இளைய தளபதி விஜய் ஃபேன். ஸோ மூவி வாஸ் ஸோ குட் டு மீ. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பீக் மூமெண்ட்ஸ். கத்துறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது, விசில் அடிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது, லாட் ஆஃப் ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஒரு என்கேஜிங்காக வச்சுருந்துச்சுன்னா சொல்லலாம். அங்கங்கே லேக் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அதுதான் நான் சொல்கிறேன்னா வி வில் கம் டு தட். அதுக்கு வந்து நம்ம அப்புறம் வரலாம். ஆஸ் ஏ விஜய் ஃபேனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதே தான் நான் சொன்ன மாதிரி நிறைய பீக் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. நான் உங்களுக்கு எதையுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் என்டர்டெய்னர். எனக்கு பர்சனலி நான் கத்திட்டே தான் இருந்தேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் புக் பண்ணது ஐநாக்ஸ் ஆஸ் ஐ செட். வேறு எங்கேயும் எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அது மிகப்பெரிய தப்பு. அங்கே யாருமே கத்தலை. கடைசியில் பார்த்தா ஏதோ நான் மட்டும் கத்திட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எஸ், அதுதான் நான் ஒரு விஜய் ஃபேனுக்கு வந்து இது ஒரு பக்கா ட்ரீட். ஏன்னா நிறைய ஹை மூமெண்ட்ஸ், நிறைய பீக் மூமெண்ட்ஸ், நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரிலேட். விஜயை வந்து ஒரு விஜயோட ஃபேன் பாய்ஸம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸ் அதில் வச்சுருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் யூவிபி. விஜய் ஃபேன்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும் இந்த படம் மூலமாக. இல்லை இப்போ நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வரலாம். நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இட்ஸ் எ டீசென்ட் மூவி. ஸோ அதுக்காக இந்த படம் ரொம்ப கேவலமான படம் அப்படின்னு கிடையாது. படத்தில் நிறைய லேக்ஸ் இருக்குது. அதுக்காக படத்தில் வந்து ஒரு என்கேஜிங்காக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. 3 hours மூவி. பட் தென் அது உங்களுக்கு 3 hours மாதிரி தெரிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா விஜய் ஃபேனுக்கு வெறும் 2 hours போன மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா நிறைய பீக் மூமெண்ட்ஸ்லாம் அவங்க கத்தி என்ஜாய் பண்ணி அந்த மூமெண்ட்ஸ்லாம் டக்குன்னு அப்படியே போயிருக்கும். ஸோ ஆஸ் அ நியூட்ரல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லேகுமே தெரியும். டீசன்ட் மூவி. நீங்கள் உள்ளே போயிட்டு
இந்த மாதிரி ஒரு 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 ஹை மூமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஒரு சட்டிலான ஸ்டோரியை பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு சட்டில் ஃபீலிங் இருக்கும். அதாவது ஒரு நியூட்ரல் ஃபேனுக்கு எப்போ ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆகும்னா அதில் இருக்க கேரக்டரோ அதில் இருக்க ஒரு விஷயமோ கனெக்ட் ஆகி வெளில வரும்போது அந்த அந்த விஷயத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த கேரக்டரை பற்றி ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணீங்கன்னா தட் இஸ் அ பிளாக் பஸ்டர். இதில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. பட் தென் 2 கேரக்டர், காந்திங்கிற கேரக்டர் அண்ட் தென் த அதர் கேரக்டர் விஜய். ஸோ அது அந்த 2 கேரக்டருமே உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்குள்ளே இருக்கும். பட் தென் அது வெளியில் வந்தும் அதை பற்றியே பேசுவீங்களா, அது உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சா அப்படின்லாம் இல்லை. 2மே ஒரு ஃபன்னான கேரக்டர், ஃபன்னாக போயிட்டுருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் தென் என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு ஒரு நியூட்ரல் ஃபேனுக்கு கண்டிப்பாக இல்லை. இட்ஸ் எ டீசன்ட் மூவி. அதுதான் நான் சொல்லி ஆகணும். ஸோ ஐ கான் பி லைக், அதாவது நான் வந்து சும்மா வந்துட்டு நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூ டிபி ஹேட் வாட் ஹி வாண்டட் டு டெலிவர். அதான் சொல்லி ஆகணும். அவருக்கு என்ன ஒரு ஃபேனு பார்க்குறான்னா அவனுக்கு என்னென்னா பீக் மூமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காரு. நியூட்ரலுக்கு அதே மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டிங்கும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப நல்லாவும் இல்லை. ஸோ எஸ், அதுதான் ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூ, நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன், ஒரு எக்ஸ்பர்ட்டோட ரிவ்யூ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் சொல்கிறது நீ எடுத்துக்கணும்னு எதுவுமே கிடையாது, நீங்கள் எடுத்துக்கணும்னு எதுவுமே கிடையாது. இங்கே போய் படம் பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் என்னோட வியூவை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆஸ் அ ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்துச்சு, நியூட்ரல் பார்த்தாங்கன்னா இப்படி தான் இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் பக்கத்து வீட்டு பட்டதாரி சைனிங் ஆஃப். இன்னொரு லாகில் நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் பீஸ்.